ஹாய், நம்ம இன்றைக்கி ஒரு பன்னு செஞ்சால் எப்படி இருக்கும்? சாதாரணமாக நம்ம பேக்கரியில் போய் தானே வாங்குறது. இன்றைக்கி நம்ம இந்த வீட்டில் செஞ்சிடலாமா? இதுக்கு தேவையான பொருட்களை நான் இப்போ பார்க்கலாம். மைதா 6 கப்பு, சர்க்கரை 6 டேபிள் ஸ்பூன், ஈஸ்ட்டு 2 டீஸ்பூன், உப்பு 1.5 டீஸ்பூன், முட்டை 1, எண்ணெய் தேவையான அளவுக்கு, கொஞ்சமாக சூடு இருக்கிற தண்ணி 2 கப்பு. நான் இந்த கப்பில் தான் மைதா 6 கப் எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம இனி ஒரு 6 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையை ஒரு கப்பில் போடலாம். நீங்கள் எந்த கப்பில் மைதா எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் தண்ணியும் எடுக்கணும். அது எப்படி கணக்குனா 3 கப்பு மைதாக்கு 1 கப்பு தண்ணி. அது எப்போவுமே மறந்துடாதீங்க, அதுதான் அதனுடைய கணக்கு. இப்போ நம்ம இந்த சர்க்கரையை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இப்போ நான் 6 கப்பு மைதா எடுத்துருக்குறோம் இல்லையா, அதனால் 2 கப்பு தண்ணி, கொஞ்சமாக சூடு இருக்கிற தண்ணி, ரொம்ப சூடு இருக்கக்கூடாது. இந்த தண்ணியை நம்ம இந்த சர்க்கரையில் ஊற்றிடலாம். சர்க்கரையெல்லாம் கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நான் இந்த டீஸ்பூனில் தான் ஈஸ்ட்டு போடுறேன். 2 டீஸ்பூன் ஈஸ்ட்டு போடுறேன். 1.5 டீஸ்பூன் உப்பு கூட போட்டுக்கணும். இப்போ நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போது ஒரு முட்டை சொல்லியிருந்தோம் இல்லையா, அது இதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நான் இந்த தண்ணி ஊற்ற போகிறேங்க. நம்ம அப்போவே சர்க்கரை கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தண்ணி, அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நான் இந்த மாவை நல்லா பிசைய போகிறேன். தண்ணி ஃபுல்லாக ஊற்றின பிறகு இது ரொம்ப நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா பிசைஞ்சிருக்கிறேன். கையில் ஒட்டுற டைமில் இந்த மாதிரி எண்ணெயை கொஞ்சம் கையில் தடவிட்டு மாவு பிசைஞ்சிடணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் மைதா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப போட்டுக்காதீங்க, கொஞ்சமாக போட்டால் போதும். இந்த மாவெல்லாம் நல்லா ஸ்மூத் ஆகிட்டுருக்குதுங்க. இப்போது இந்த பிசைஞ்ச பாத்திரத்துலேயே நான் வைக்க போகிறேன். அதனால் அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிறேன். இந்த மாவு மேலே கூட கொஞ்சம் எண்ணெய் தடவிடுங்க, அது காயாமல் இருக்கிறதுக்காக தான் அப்படி செய்யறது. இப்போ இந்த பாத்திரத்தில் மாவை வச்சுட்டு இது மூடி வச்சிடலாம். இது நீ 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் கொஞ்சம் வார்மாக இருக்கிற ப்ளேஸில் வச்சிடுங்க. உங்கள் வீட்டில் மைக்ரோவேவ் ஓவனோ இல்லை ஓடிஜி ஓவனோ இருந்தாக்கா அது ஒரு 30 செகண்டுக்கு சூடு பண்ணிவிட்டு இது அதில் வச்சிடலாம். அதுக்குள்ளே கண்டிப்பாக அது நல்லா மேலே வந்துடுங்க, டபுள் சைஸ் ஆகிடும் அது. இப்போ பாருங்கள், நம்ம மாவு ரொம்ப அழகாக வந்துட்டுருக்குது. நான் இது ஒரு 45 மினிட்ஸ் வச்சிட்ருந்தேன். கையில் எண்ணெய் தடவிட்டு இந்த மாவுக்குள்ளே இருக்கிற ஏரெல்லாம் கொஞ்சம் எடுத்துடணும். நான் இந்த ட்ரேயில் தாங்க பன் செய்ய போகிறது. அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சிடலாம். இப்போ கொஞ்சம் மைதா அதில் போட்டுட்டு
கொஞ்சமாக தட்டி எடுத்துடணும். பாருங்கள், ட்ரே ரெடி ஆயிடுச்சு. இனி இதை எடுத்து வச்சுட்டு நம்ம மாவை வந்து பால்ஸ் பண்ணிடலாம். ரெண்டு கையில் நல்லா எண்ணெய் தடவிக்கங்க. இப்போ இதை வந்து பால்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எல்லாம் சேர்த்தோன்னா எடுத்து நல்லா ஷேப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இப்படி தான் பண்ணணும். இப்போ ரெடியாக இருக்குது. நம்ம ட்ரேயில் வச்சிடலாம். ட்ரேயில் பன்னுது மாவு வைக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வைங்க. ஒன்றும் கொஞ்சம் அகலமாக வைக்கணும். ஏன்னா அது பேக் ஆகிற டைமில் இன்னும் கொஞ்சம் பெருசாகிடும். பாருங்கள், நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்குறேன். இப்போது இது கொஞ்சம் நேரத்துக்கு மாவு காயாமல் இருக்க கொஞ்சம் மூடி வச்சிடலாம். பாருங்கள், நான் இப்போ இங்கே எக் வாஷ் ரெடி பண்ணியிருக்கிறேன். இது வேறு ஒன்றும் இல்லை, முட்டை இது எல்லோ இருக்குது இல்லைங்களா, அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இது நம்ம இப்போ இந்த பன்னுது மாவு இருக்கு இல்லையா, அது மேலே அப்படியே ப்ரஷ் பண்ணி விட்டுடுங்க. இனி கொஞ்சமாக வெள்ளை எள் எடுத்துகிட்டு இது மேலே கொஞ்சம் தூவி விட்டுடுங்க. இப்போ இது வந்து 200 டிகிரியில் சூடு பண்ணி வச்சுருக்குறோம். ஓவனில் வச்சு 10 நிமிஷத்துக்கு பேக் பண்ணிவிடுங்க. இது பாருங்கள், இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம பன்னெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இப்போது அதனால சாஃப்ட் ஆகிறதுக்காக ஒரு டவல் வச்சு மூடிடலாம். பாருங்கள், இப்போ சாஃப்டாக இருக்குது. கொஞ்சமாக சூடு இருக்குது. இப்போவே நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் வெண்ணெய் தடவி விட்டுடலாம் அது மேலே. இப்போ பன்னெல்லாம் ஃபுல்லாக கூல் ஆகிறதுக்காக நம்ம இந்த ஒயர் ராக்குக்கு மாற்றிடலாம். ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணால் போதுங்க. என்னோடய எல்லா வீடியோஸும், பழைய வீடியோஸும், புது வீடியோஸும் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. உள்ள எல்லாம் நல்லா பேக் ஆகிட்டுருக்குது. அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது பாருங்கள். உங்களுக்கு என்னோடய இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள். அந்த மாதிரியே ஷேர் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க.